ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பிளேஸ் கேமிங் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் எபிசோட் 1 போடுறோம். இந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக எபிசோட் 2 போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம் கைஸ். ஸோ வீடியோக்குள்ளே போய் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டாக நம்ம ஸ்டார்டர் செஸ்ட்டில் உள்ள லூட்லாம் கலெக்ட் பண்ணிப்போம். ஆக்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டாக செஸ்ட்டை பிரேக் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, தென் டோர்ச்சஸையும் கலெக்ட் பண்ணிப்போம். டோர்ச் தேவைப்படலாம். ஓகே, அண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், நம்மளோட இன்ட்ரோ அண்ட் யூடியூப் சேனல் லோகோ கிரியேட் பண்ணி தந்த நம்மளோட நண்பர் யங் ஸ்பார்க்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அவரும் ஒரு சேனல் வச்சிருக்காரு கைஸ், தமிழ் டூன் ஃபேன். அதையும் நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் ஸ்டோன் மைண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸ்டோன் டூல்ஸுக்கு இப்போ அப்டேட் பண்ணிக்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டாக ஸ்டோன் பிகாக்ஸ் ஒன்று கிராஃப்ட் பண்ணிக்கலாம். கிராஃப்டிங் டேபிள். ஓகே, தென் ஸ்டோன் பிகாக்ஸ் ஒன்று கிராஃப்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ கொஞ்சம் ஸ்டோனு கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த ஸ்டோன் இப்போதைக்கு காணும். ஃபஸ்ட்டாக கிராஃப்டிங் டேபிள் ப்ளேஸ் பண்ணிட்டு ஸ்டோன் ஸ்வாட் ஒன்று செஞ்சுக்கலாம் கைஸ். அடுத்து ஸ்டோன் ஆக்ஸ் ஒன்று, தென் ஃபர்னஸ் ஒன்று செஞ்சுக்கலாம் கைஸ். இப்போதைக்கு பேசிக்காக இது காணும். இந்த வீடியோவில் நம்ம மோஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோர் தான் கைஸ் பண்ணுவோம் நம்ம ஸ்பான் பாயிண்ட்லேருந்து. பெருசாக வில்லேஜெல்லாம் அடுத்த வீடியோவில் தான், அதுக்கடுத்த வீடியோஸில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போதைக்கு பேசிக்காக இந்த ஸ்பான் பாயிண்டில் உள்ள பிளேஸ் ஆச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக இந்த மாட்டை கொண்டு இந்த 2 மாட்டை கொண்டுடலாம், நம்மளுக்கு ஃபுட்டு தேவைப்படுது. ஓகே, ஸோ கைஸ், இப்போதைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண தொடங்கணும். அப்படியே முடிஞ்சால் ஷீட்ஸை கொண்டு பெட்ரூம் கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஓ, இங்கே ஒரு ஃபாக்ஸ் ஒன்று சுற்றிட்டு இருக்கு, அடிக்கலாம்னு பார்த்தா அது தப்பிச்சிருச்சு. ஸோ ஆஹா, இங்கே ஒரு wolf ஒன்று கொள்ளுது. இன்னொன்று பண்ணிடாதப்பா, நான் உன் ஃப்ரெண்டு தான். ஓகே கைஸ், இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண தொடங்கலாம். இந்த வழியாலே போகலாம். இங்கே ஒரு பிளாக் கலர் ஷீப் இருக்குது, இதை போடுவோம். ஃபுட்டும் கிடைக்குது, எக்ஸ்ட்ரா வூலும் கிடைக்குது. ஸோ அங்கே ஒரு சிக்கன் இருக்குது அண்ட் மறுபடியும் ஒரு ஃபாக்ஸு. அந்த wolf இங்கே உள்ள எல்லா ஃபாக்ஸையும் கில் பண்ணுது கைஸ். வெறி பிடிச்சா wolf-ஆ இருக்க போகுது. ஸோ நம்ம அப்படியே போகலாம், போயிட்டு இருக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துருந்தேன், அப்போ ஒரு ஷீப் கண்ணு சிக்கினுச்சு. ஸோ அதையும் கில் பண்ணிவிட்டு வூல் கலெக்ட் பண்ணிட்டேன் கைஸ். தென் அப்படியே போய்கிட்டு இருந்தால் இன்னொரு ஷீப்பும் கண்ணில் பட்டுச்சு, அதையும் போட்டு தள்ளியாச்சு. ஸோ அதுகிட்ட இருந்து வூல் கலெக்ட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு வூல் தேவை ஒரு பெட்டு கிராஃப்ட் பண்ணுறதுக்கு. பெட்டு ரொம்ப பேசிக்கான திங் கைஸ், ரீஸ்பான் பாயிண்ட் பண்ணுறது செட் பண்ணுறதுனால தான் தேவை. ஸோ நம்ம அடுத்த ஷீட்டையும் கண்டுபிடிக்க போகலாம். ஸோ அப்படியே ரோம் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கோல் பார்த்தேன் கைஸ், அதையும் அப்படியே மைண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம அடுத்த ஷீப்பை தேடி போயிட்டு இருந்தேன் கைஸ். அந்த 3வது ஷீப் கிடைக்க தான் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அப்படியே பேர்ட்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளால போயிட்டு இருந்தோம்.
ஸோ அப்போ தான் அந்த மூன்றாவது ஷீப்பும் சிக்கினுச்சு. சிக்கினதான் தான் சிக்கிறானு 2 பேரும் சிக்கிட்டாங்க. சரி ஃபுட்டும் தேவைப்படும். அடுத்து இப்போ கில் பண்ணியாச்சு guys. ஸோ தென் அப்படியே மறுபடியும் ரோம் பண்ண தொடங்கிட்டோம் guys. அப்படியே அந்த போட்டர் வழியாக வரும்போது guys, இங்கே ஒரு ரூயின்டு போட்டல் பார்த்தோம். என்னடா ஃபஸ்ட்டே ரோம் பண்ணும்போது ஒரு ரூயின் போர்ட்டல் கண்டுபிடிச்சிட்டோன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டாக ஒரு பெட்டை கிராஃப்ட் பண்ணி ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணியிருக்கோம் guys. அதோட நைட் வேற ஆகி லாவால காலை வச்சு செத்துக்கிட்டு போயிடுவோன்னு ரீஸ்பான் போயிடுவோன்னு செட் பண்ணிட்டோம் guys. ஒரு பெட்டை கிராஃப்ட் பண்ணி வச்சு ஒரு ரீஸ்பான் போயிட்டு செட் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே நைட் ஆகுதுன்னு தூங்கிட்டோம் guys. ஸோ தூங்கி எழும்பியாச்சு. ஃபஸ்ட்டாக அந்த ரூயின் போர்ட்டலில் போய் லூட் அடிக்கலாம்னு போகலாம் guys. எப்படியோ ஃபர்ஸ்ட் டே நம்ம சாகாமல் தப்பிச்சிட்டோம். ஓகே, செஸ்ல என்னன்னு பார்த்தா அதில் ஒரு கோல்டு பூட்ஸும் 10 கோல்டு கேரக்டர் இருந்துச்சு கைஸ். கோல்டன் கேரக்டர் இருந்துச்சு கைஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரேராக கிடைக்கிறது. கோல்டன் கேரக்டர் 10 கிடைக்குதுன்னா எவ்வளோ லக்கின்னு நினச்சிக்கோங்க கைஸ். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது கைஸ். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் நல்ல லைக் வியூஸ் வரணும்னு நம்புகிறேன். ஸோ நம்மளுக்கு தேவையான ரூட்டெல்லாம் இதில் வச்சுப்போம். ஓகே கைஸ், இங்கே ரூயின் போர்ட்டலில் உங்களுக்கு தெரியும் கோல்டன் பிளாக் இருக்கும். நம்மளுக்கு அதை மைண்ட் பண்ணுறதுக்கு அயன் பிக்காக்ஸ் தேவைப்படும். ஸோ இப்போதைக்கு அது நம்மளுக்கு மைண்ட் பண்ண முடியாது. ஸோ ஸ்டோன் பிக்காக்ஸாலேயே அதை மைண்ட் பண்ணி உடச்சிட்டாங்க கைஸ். ஸோ கோல்டு பிளாக்கும் நம்மளுக்கு கிடைக்கல. சரி விடுங்க, இப்போதைக்கு எதுக்கு கோல்டு. ஓகே கைஸ், இதோட அந்த வீடியோ முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோவை இங்கே முடிப்போம். அடுத்த வீடியோ இங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மோஸ்ட்டாக ஸ்டார்டர் பேஸ் வந்து கட்டிட்டு அயன் பண்ணி போகலாம் கைஸ். ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ எபிசோட் 2 பாருங்கள். பை கைஸ்.